வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஸ்கின்னு எப்படி க்ளோவாக இருக்க போகிறது தான் நான் காட்ட போகிறேன். வெயிலுடைய சூடு தாங்க முடியாமல் நம்ம ஃபேஸு டல்லாகி ஃபேஸில் பிம்பிள்ஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, ஃபேஸில் போர்ஸ் ஓப்பன் ஆகிறதுக்கும் நிறையா சான்ஸ் இருக்குது. அதனால் இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்காக வியூவர்ஸ் ஒரு அமேசிங்கான ட்ரிங்க் ரெடி பண்ணியிருக்கேன். இதை குடிக்கிறனால ஃபேஸ் டல்னஸ் இல்லாமல் ஃப்ரெஷ் அண்ட் க்ளோவாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ எண்டில் சின்ன சின்ன டிப்ஸும் ரெமெடிஸும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வியூவர்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெயில்னால ஸ்கின்னுக்கு நிறைய டேமேஜ் வர சான்ஸ் இருக்குது. அதனால நான் இன்றைக்கி எடுத்திருக்க இன்க்ரீடியண்ட் ஸ்ட்ராபெரி யூஸ் பண்ணுறனால நம்ம ஸ்கின்னு டல்னஸ் இல்லாமல் க்ளோவாக தெரியும். எல்லா சீசன்லேயுமே இது யூஸ் பண்ணலாம், ஆனால் முக்கியமாக வெயில் சீசனுக்கு இது ரொம்ப அவசியம். ஏன்னா இதில் விட்டமின் சி இருக்குது. நம்ம உடம்புக்கு ப்ரோட்டீன்ஸ் வேணுன்றனால நட்ஸும் மீட்டும் எடுக்கிறோம். அது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு இதில் உள்ள விட்டமின் சி நிறையாவே ஹெல்ப் பண்ணும். இது கூட நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் வாட்டர்மெலன் எடுக்கிறேன். வாட்டர்மெலனில் விட்டமின் இ நிறையாவே இருக்குது. பாடியை எப்போவுமே ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கும் ஆன்டி ஏஜிங் வராமல் இருக்கிறதுக்கும், அது மட்டும் இல்லை பிளட் சர்க்குலேஷனுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, இது கிடைக்கலனா நீங்கள் ஆப்பிள் கூட இதுக்கு பதிலாக ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் லெமன். இது பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க இதை யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை நான் வெறும் 1/2 டேபிள் ஸ்பூன் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். லெமன் யூஸ் பண்ணுறனால ஸ்கின்ல உள்ள எக்ஸ்ட்ரா ஆயில் எடுத்து ஆக்டிவ் வராமல் தடுத்து பாடியை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி சீசனில் இதை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஸ்கின்ல உள்ள டல்னஸ்லாம் போய் ஸ்கின்னுக்கு ரொம்ப ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். இந்த 3 இன்க்ரீடியண்ட்லேயுமே பொட்டாசியம் நிறையா இருக்குது. அதனால வாட்டர் பேலன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டி ரிலீவ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி ஜூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணிங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதை கட் பண்ணி தனித்தனியாக உங்கள் டயட்டில் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் சுகரோ சால்ட்டோ ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ட்ரிங்க்கை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் 2 to 3 hours கழித்து எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு பசிச்சா கூட இந்த ட்ரிங்க்கை நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ட்ரிங்க்கை நீங்கள் எடுக்கக்கூடாது. இந்த ட்ரிங்க்கை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னு க்ளோவாகவும் ஃபேராகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டிப்ஸ் டைம். நீங்கள் உங்கள் ஃபேஸில் போர்ஸ் ஓப்பனாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா முட்டையும் லெமனும் ஆட் பண்ணி ஃபேஸில் போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸு போர்ஸ் இல்லாமல் க்ளோஸ் ஆயிரும். டிப் நம்பர் 2, டார்க் ஸ்கின்னை ஒயிட்டாக மாற்றுறதுக்கு டொமேட்டோவும் கடல மாவையும் ஆட் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபேஸு பிரைட்டாக ஆயிரும். டிப் நம்பர் 3, நிறைய தண்ணி குடிச்சிட்டு வாங்க. நீங்கள் தண்ணி குடிக்கிறனால உங்கள் பாடி ஹைட்ரேட் ஆகி ஸ்கின்னு க்ளோவாகவே இயற்கையாகவே நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.